3, 2, 1. Welcome back to PINJUKARANGAL. Hi, hello and welcome back to PINJUKARANGAL friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே இந்த வீடியோவில் நம்ம சென்டென்சஸ் ரீட் பண்ணுறது எப்படி அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிளண்ட் அண்ட் சேல அதாவது யூ என்ற எழுத்தோட சவுண்ட் என்னன்னு சொன்னேன். அதை பேஸ் பண்ண வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பிளண்ட் அண்ட் சேல ரீட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ண சென்டென்சஸை எப்படி அப்படின்றத ரீட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட மீராவும் ரித்துவும் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஹாய் மீரா, ஹாய் ரித்து. ஹாய் டீச்சர். ஹாய். ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி படிக்க போகிறோம். மீரா ரித்து எப்படி ரீட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். அவங்க கூடயே நீங்களும் ரீட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பேரண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஃபோனட்டிக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் இங்கிலீஷை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரீட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒவ்வொரு ஸ்லைடாக இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளண்ட் அண்ட் சே. பிளண்ட் அப்படின்னா எழுத்துக்களை சேர்ப்பது, அண்ட் சே எழுத்துக்களை சேர்த்து வார்த்தையாக சொல்லுங்கள் அப்படின்றது தான். இதில் 3 பார்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லா வார்த்தைகளுமே அதாவது யூ என்ற எழுத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் தான். ஏன் அப்படின்னா யூன்ற எழுத்தை மட்டும் ஏன் நம்ம மீன் பண்ணி வாசிக்கணும்? யூ அப்படிங்கிறது என்ன? மீரா, ரித்து சொல்லுங்க. யூ என்ற எழுத்து என்னப்பா? வௌவல். வெரி குட். அவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருங்க. ஓகே, யூ என்ற எழுத்து வவல் சவுண்டு. எந்த ஒரு வார்த்தைகள் உருவாகுது அப்படின்னாலும் சிவிசி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சி அப்படின்னா கான்சனன்ட், அடுத்தது வவல், அடுத்தது ஒரு கான்சனன்ட். இந்த 3ம் சேர்ந்தாதான் ஒரு ஆங்கில வார்த்தையை உருவாக்க முடியும். அதனால தான் யூ அப்படின்ற வவல் சவுண்டை பேஸ் பண்ணி இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் இப்போ நம்ம படிக்க போகிறோம். இப்போ வாங்க ஒவ்வொரு பார்ட்டாக போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. முதல் வார்த்தை நான் எப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்து மீரா, ரித்து ஒவ்வொரு வார்த்தையாக வாசிக்கலாம். ரெடியா நீங்கள்? ரெடி டீச்சர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கு கு அ அ க க ப ப கப். கப். அதாவது நீங்கள் 2 எழுத்துக்களாக சேர்த்து சொல்லும்போது ரொம்ப எளிமையாக நீங்கள் வாசிக்கலாம். அதனால தான் நான் கு அ ப கப்புன்னு சொல்லாமல் கு அ க ப கப்புன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மெத்தடை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டு டு அ அ ட ட ப ப டப். டப். வெரி குட், வெரி குட் குட்டீஸ். இப்போ நம்ம அடுத்த வார்த்தை என்ன அப்படின்றத பார்க்கலாம். ப ப அ அ ப ப கு கு பக். பக். அடுத்த வார்த்தை ஜ ஜ அ அ ஜ ஜ கு கு ஜக். ஜக். இப்போ பார்த்தீங்கன்னா கு டு பு ஜு கு இந்த மாதிரியான கான்சனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம முன்னாடியே சவுண்ட் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ பிளண்ட் அண்ட் சே சேர்த்து சொல்கிற வேலையை மட்டும்தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சாச்சு. இப்போ அடுத்த 2 பார்ட்டுக்கு வந்து நீங்கள் தான் ரீட் பண்ண போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்ததை ரீட் பண்ணலாம். இப்போ மீரா, நீங்கள் ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். ப அ ப ப பப். வெரி குட், வெரி குட். அழகா வாசிச்சீங்க மீரா. அடுத்தது கு அ க ப கப். கப். வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் ம அ ம டு மட். மட். வெரி குட், சூப்பர். அடுத்தது ப அ ப டு பட். மிகவும் சரியா வாசிச்சீங்க. ரொம்ப அழகாவும் ரீட் பண்ணீங்க. அருமையா சொன்னீங்க. இப்போ நம்ம அடுத்த வாய்ப்பை நம்மளுடைய ரிதுவுக்கு கொடுக்கலாம். ரிது, நீங்க ரெடியா? ரெடி டீச்சர். ப அ ப ம் பன்.
பன். வெரி குட், வெரி குட். கிளாப் பண்ணுங்க. அருமை. ரு அ ர ரன். ரன். அழகா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. அடுத்தது மு அ ம மம். மம். அருமை, அருமை. வெரி குட். கு அ க கம். அழகா சொன்னீங்க. ரித்துவுக்கும் மீராவுக்கும் மிகச்சிறந்த பாராட்டுக்கள். இப்போ அடுத்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமான ஒரு பார்ட் சென்டென்ஸ் ரீடிங் எப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் உள்ள லெசன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபோனட்டிக் போர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தையால் ஒரு சென்டென்ஸையே எப்படி ரீட் பண்ண வைக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் இதோ பாருங்க. இப்போ நம்ம பப், கப், டப், பக், ஜக் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்ம படித்தோம். அதை மெயின் பண்ணி தான் இந்த சென்டென்சஸ் இங்கே அமையுது. த, இன், த, ய இந்த 3 சைட் வேர்ட்ஸ் வந்து இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. சைட் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா அந்த வார்த்தைகளை பார்த்தோன்னே நம்ம சொல்லணும். அதை வந்து நீங்கள் ஃபோனட்டிக் சவுண்ட் வச்சு தான் ரீட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. சின்ன சின்ன வார்த்தைகள் இன், த, ய, ஆஃப் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து சைட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது காமன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் அதை சைட் வேர்ட்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ கூட நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து கண்ணால் பார்க்கும்போது டக்குன்னு சொல்கிறதுக்காக ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கணும். நம்ம அந்த வார்த்தைகளை சேர்த்து எப்படி ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குட்டீஸ், அதாவது மீரா, ரித்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தடுத்த எல்லாத்தையும் நீங்களே ட்ரை பண்ண. ஓகேவா? ஓகே டீச்சர். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பப் இந்த வேர்டை நம்ம முன்னாடியே படித்தாச்சு. அடுத்தது இது என்ன வேர்ட்? கப். இப்போ இந்த 2 வார்த்தைகளை மட்டும் வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது? ய பப் இன் த கப். இன், த, ய இந்த 3 வார்த்தைகளையுமே சைட் வேர்ட்னு சொல்லியாச்சு. பப், கப் இது ரெண்டையும் உங்களுக்கு ரீட் பண்ண தெரியும். அதாவது ஒரு பப் ஒரு நாய்க்குட்டி ஒரு கப்பில் இருக்கிறது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ். ய பப் இன் த கப். இப்போ பார்த்தீங்கன்னா ய பப் இன் த கப். அழகான ஒரு வார்த்தையை ஒரு வாக்கியமாக நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தடுத்து உள்ளதை மீரா, ரித்து நீங்கள் தான் ட்ரை பண்ண போறீங்க. மீரா நீங்கள் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கப், கப், டப், டப். கப், டப் அப்படின்ற 2 வார்த்தைகளை எப்படி ரீட் பண்ணணும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ அடுத்து சைட் வேர்ட்ஸை பயன்படுத்தி சென்டென்ஸை மேக் பண்ணுறாங்க பாருங்க. அ கப் கப் இன் இன் த டப். டப். வெரி குட், வெரி குட். ரொம்ப அழகா ரீட் பண்ணாங்க. இன்னும் ஒரு முறை ரீட் பண்ணி காட்டுங்க மீரா. அ கப் கப் இன் இன் த த டப். டப். வெரி குட். இவ்வளவுதான் குட்டீஸ். யூ கேன் ரீட் எனி சிம்பிள் சென்டென்சஸ். இப்போ நம்ம அடுத்தது நம்ம ரித்து நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். பட், 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 மட், பட், மட் இந்த 2 வார்த்தைகள் எப்படி ரீட் பண்றது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. ய ய பட் 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 இன் இன் த த மட். மட். வெரி குட், வெரி குட். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னும் ஒரு முறை ரீட் பண்ணி காட்டுங்க. ய ய பட் பட் இன் இன் த த மட். மட். வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்தது மீரா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பக், பக், ஜக், ஜக், அ பக் பக் இன் இன் த த ஜக். ஜக். வெரி குட், வெரி குட். அருமை, அருமை. வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு முறை ரீட் பண்ணுங்க. அ அ பக் பக் இன் இன் த த ஜக். ஜக். வெரி குட், வெரி குட். ரித்துவும் மீராவும் ரொம்ப அருமையா இப்போ ரீட் பண்ணி காமிச்சாங்க. இப்போ நீங்கள் அடுத்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா சைட் வேர்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சைட் வேர்ட்ஸை மெயின் பண்ணி ஒரு 6 சென்டென்சஸ் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் 6 சென்டென்சஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் மோஸ்ட்லி சைட் வேர்ட்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் எதெல்லாம் சைட் வேர்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இப்போ நான் ரீட் பண்ண ரிப்பீட் பண்ணுங்க. மீரா, ரித்து.
ball ball on on the wall. wall வெரி குட். இதுல எதெல்லாம் சைட் வேர்ட்ஸ்னு சொல்லுங்க பார்க்கலாம். on the வெரி குட் சூப்பர். ஏன்னா இந்த பால் வால் இது ரெண்டுமே நம்ம ஃபோனடிக் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா ஆல் அப்படிங்கிறது ஒரே மாதிரி வருது இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபோனடிக் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரீட் பண்ணலாம். ஆனால் ஆன் த இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம காமன் வேர்ட்ஸ் அதாவது சைட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அடுத்த வாக்கியம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். யாம் yam in the jam. இதுல எதெல்லாம் சைட் வேர்ட்ஸ்? in the வெரி குட். அடுத்த சென்டென்ஸ் fox in the box. very good. இதுல சைட் வேர்ட் சொல்லுங்க பார்க்கலாம். in the வெரி குட். இப்போ அடுத்த 3 சென்டென்சஸை நீங்க தான் ட்ரை பண்ண போறீங்க. மீரா ரெடி ஸ்டார்ட். zebra in the zoo வெரி குட். கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் vulture சொல்லுங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு புதிய வார்த்தை தான். இதை கூட நம்ம சைட் வேர்டா இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் vulture அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதை கூட நம்ம இப்போதைக்கு சைட் வேர்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். vulture on the van வெரி குட். vulture on the van. இதில் பார்த்தீங்கன்னா vulture on the இது மூணுமே நம்ம சைட் வேர்ட்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்த வாக்கியத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரித்து. doll with the bell வெரி குட். இதில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சைட் வேர்ட்ஸ்? with the வெரி குட் குட்டீஸ். இப்போ ரொம்ப அருமையாக நம்மளுடைய மீராவும் ரித்துவும் சொன்னாங்க இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா ஆன் த இன் வித் இதில் வந்து நம்ம வல்ச்சரையும் சொல்லிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வல்ச்சர் அப்படின்ற வார்த்தையை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது பேர்ட்ஸ் லெசன் ரீட் பண்ணும்போது நீங்கள் இதை வார்த்தையை பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சென்டென்சஸ் எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள்லையும் ஃபோனடிக்ஸ் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை விட கொஞ்சம் கடினமான வாக்கியங்களை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். என்றென்றும் இணைந்திருங்கள் உங்கள் பிஞ்சு கரங்களுடன்.